நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நைஜீரியாவில் போகோ ஹரம் தீவிரவாதிகளிடமிருந்து திரும்பிய பிணை கைதிகள் தங்கள் குடும்பத்துடன் சேர்ந்தனர். நைஜீரியாவில் செயல்பட்டு வரும் போகோ ஹராம் தீவிரவாதிகள் பெண்கள், குழந்தைகள், மாணவிகள் உள்பட ஆயிரக்கணக்கானோரை கடத்திச் சென்று பிணை கைதிகளாக வைத்துள்ளனர். அவர்களில் பலரின் நிலை என்ன என்று இதுவரை எந்த தகவலும் இல்லை. இதையடுத்து ஆப்பிரிக்க ஒன்றிய படைகளுடன் இணைந்து சாத், நைஜர், நைஜீரிய ராணுவ வீரர்கள் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி கடத்திய 190 பேரை அம்மாத இறுதியில் தீவிரவாதிகள் விடுவித்தனர். அந்த பிணை கைதிகள் அனைவரும் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களில் 150 பிணை கைதிகள் குடும்பத்தினருடன் தற்போது இணைந்துள்ளனர். அவர்கள் வழிபாடு நடத்தியது போல் எங்களால் நடத்த முடியாது. அதனால் எங்களை வீட்டுக்கு அனுப்பி பச்சை, வெள்ளை மற்றும் பச்சை நிறமுள்ள கொடிகளை பின்பற்ற வேண்டும் என்று கூறினர். மீண்டும் ஒரு நாள் வந்து ஆப்பிரிக்க நாடுகளின் கூட்டு நடவடிக்கையில் கடந்த வாரம் மட்டும் 300 தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். தீவிரவாதிகளின் பதில் தாக்குதல்களும் விரைவில் நடைபெறவுள்ள தேர்தலையொட்டி எழுந்துள்ள வன்முறைகளும் நைஜீரியாவை மேலும் மோசமான நிலைக்கு தள்ளியுள்ளன. எல் துரைராஜ், உலகச் செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.